பகவத்கீதை 9வது அத்தியாயம் 15வது வகுப்பு 27வது ஸ்லோகம். யத் கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். யத் கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஹோதி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். இந்த அத்தியாயத்தில் இதுவரையிலும் 26 ஸ்லோகங்களை பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணமாக செய் என்று சொல்லி இந்த பக்தி என்ற தலைப்பில் உள்ள கருத்துக்களை கொஞ்சம் விரிவுபடுத்துகின்றார். ஒரு குறிப்பிட்ட செயல் பொதுவாக பக்தியாக அமையும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட செயல் மட்டும் இல்லை, நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ அவைகளெல்லாம் எனக்கு பக்தி ஆகின்றதுன்னு சொல்கிறார். உண்மையில் பகவான் இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தையும் பக்தியையும் சமப்படுத்துகின்றார். கர்மயோகம்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், செய்யும் செயல்களில் அது நித்திய நைமித்திக கர்மம் எதுவாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு செயலிலும் என்னென்ன பாவனை இருக்க வேண்டும் என்று பார்த்திருக்கின்றோம். அந்த செயல்களை செய்யும் பொழுது செயலில் வைக்க வேண்டிய பாவனை என்னென்ன, அல்லது கடமைகளில் நாம் என்னென்ன பாவனை இருக்க வேண்டும், ஆட்டிடியூட் இருக்கணும், அதை பார்த்திருக்கின்றோம். அடுத்து செயல் செய்த பிறகு அதில் வருகின்ற பலனை எப்படிப்பட்ட பாவனை இருக்க வேண்டும். இதுதான் கர்மயோகத்தினுடைய அடிப்படை விஷயம். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கின்றார், உண்மையில் அந்த கர்மயோகமே பக்தி என்று சொல்லிவிடுகின்றார். கர்மயோகமே பக்தி என்று சொல்லுகின்றார். உண்மையில் கர்மயோகத்தையும் பக்தியையும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகின்றார், பேசுகின்றார். ஆக செயலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் அது கர்மயோகம். அன்பு, பாவனை, தியாகம், கருணை இதன் அடிப்படையில் நாம் பார்த்தால் அது பக்தி யோகம் ஆகின்றது. ஆகவே அடுத்த ஒரு கருத்து என்ன, முக்கியமான கருத்து, ஒரு கர்மயோகி தான் பக்தனாக இருக்க முடியும். நான் கர்மயோகியாகவே இருக்க விரும்புகின்றேன், பக்தனாக இருக்க விரும்பவில்லை என்றால் நாம் கர்மயோகியாக இருக்க முடியாது. சரி, நான் பக்தனாகவே இருக்க விரும்புகின்றேன், கர்மயோகியாக இருக்க விரும்பவில்லை என்றாலும் அவன் பக்தனாக இருக்க முடியாது. ஆகவே என்ன, கர்மயோகி தான் பக்தனாக இருக்க முடியும். காரணம், கர்மயோகத்தில் வைக்க வேண்டிய பாவனைக்கு அடிப்படை பக்தி தானே. இது பகவான் எனக்கு இட்ட கட்டளை என்ற ஒரு எண்ணம் வரணும்னு சொல்லி சொன்னான். பாவனை வரணும், அங்கே பக்தி இருக்கணுமே. ஆக பக்தன் தான் கர்மயோகி, கர்மயோகி பக்தனாகத்தான் இருப்பான். ஆக அந்த பக்தர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், யார் யார், அதுதான் சொல்கிறார். இல்லை நான் அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லி பேசுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கோவிலில் நேரம் போகலை என்று ஏதோ கிடைத்ததை சாப்பிட்டு அப்படி தூங்கி கொண்டு சோம்பலாக இருப்பவர்கள்னு அப்படி சொல்லலான்னு சொல்லிடுறார். அவர்கள் பக்தர்களே கிடையாது. சரியான பக்தனை, சரியான கர்மயோகியை பிரிக்கவே முடியாது என்கின்றார். சில சமயங்களில் சிலருக்கு பக்தி உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பக்தி என்று சொன்ன உடனே அப்படியே உருகுவார்கள், பார்க்கலாம். ஆனால் அவருடைய செயல்களில், பாவனையில் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. சில பேர் பார்க்குறோம், அப்படியே கோயில்களில் வந்து அப்படி உருகுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய பகவானுடைய விக்கிரகத்தை எடுத்து கையில் கொடுத்தா அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த அளவிற்கு அப்படியே உருகுவார்கள், பார்க்குறோம். ஆனால் செயல்களில் அவருடைய பாவனைகள் இதெல்லாம் ஒன்று வெளிப்படாது. அது ஒரு விதமாக இருக்காங்க, அது குறை சொல்லலை. ஆனால் சரியான பக்தி, சரியான கர்மயோகம் இரண்டும் ஒன்று என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் அழகாக பேசுகின்றார். அதுதான் ஸ்லோகத்தின் சாரம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். யத் கரோஷி, கரோஷி என்றால் செய்கிறாயோ,
எதையெல்லாம் செய்கிறாயோ, வாட் எவர் யூ டு, முழு லைசன்ஸ் தந்து விடுகின்றார் பகவான். எதையெல்லாம் நீ செய்கிறாயோ முழு லைசன்ஸ் இங்கே கொடுத்துட்றார். அஷ்னாஷி, எதையெல்லாம் நீ சாப்பிடுகின்றாயோ, அஷ்னாஷி சொன்னால் சாப்பிடுன்னு அர்த்தம். நேரடியாக பகவான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். ஜுஹோஷி, என்ன யாகங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ, யஜ்ஞ யாகங்களை செய்கின்றாயோ. ததாசி, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ பிறருக்கு தானமாக, நீ எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ. தபஸ்யாசி, என்ன தவத்தை எல்லாம் நீ செய்கின்றாயோ. கௌந்தேய, ஹே அர்ஜுனா, அதை கிருஷ்வ, செய்வாயாக. நீ என்னென்னலாம் செய்கின்றாயோ அதையெல்லாம் நீ செய்து கொள். ஆனால் எப்படி செய்வாயாக, ஒரே ஒரு வார்த்தையை போட்டுடுறார், மத அர்ப்பணம். ஸ்லோகத்தின் கடைசி வார்த்தை பாருங்க, எனக்கு அதை நீ அர்ப்பணமாக செய்து விடு. அர்ப்பணம் செய்ன்னு சொல்கிறார். இந்த அர்ப்பணம் என்பது மனதில் வருகின்ற ஒரு பாவனை. நான் இதெல்லாம் செய்யணும், அதை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன். நம்ம பார்ப்போம் சில நேரத்தில் கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறோம் பாருங்க, அதுதான் இங்கே சொல்கிறார். கிருஷ்ணார்ப்பணம்னா எல்லாம் உனக்கு அர்ப்பணித்து விட்டேன்னு சொல்லி அர்த்தம். எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணமாக நீ செய்வாயாக. எனக்கு அப்படி நீ செய்தால்தான், அப்படி செய்வது தான் பக்தின்னு சொல்கிறார். இது விளக்கம் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஆக இந்த இடத்துல இதுக்கு முன்னே ஒரு ஞாபகம் ஒரு விஷயத்தை பண்ணிவிடுவோம். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது சொல்லி எந்த செயல்களை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம்? நல்ல செயல்கள், தர்மமான செயல்களை தான் அர்ப்பணம் பண்ணுவோம். அதர்மமான செயல்களை செய்து பகவானுக்கு அர்ப்பணம் என்று சொல்ல முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் ஒரு பெரிய பக்தர், அந்த காலத்தில் பெங்காலில் இருந்த ஒரு நாடகத்துறையில் ஃபேமஸாக இருந்த ஒருத்தர் வருவார். நமக்கு எப்படி இங்கே சங்கரதாஸ் சுவாமிகள் இதில் நாடகத்துறைக்கு ஒரு பெரிய ஃபேமஸோ தமிழ்நாட்டில் தந்தைன்னு சொல்கிறோமோ அது போல் அவர் வந்து போய்ட்டுருவா. அவருக்கு ஒரு சிறிய ஒரு பழக்கம் இருந்தது, அதுலேருந்து அவர் விடுபட முடியல. இருந்தாலும் வந்து போய்ட்டுருப்பார். பகவானுக்கு அது தெரியும், பரமஹம்சருக்கும். அப்போ அதுலேருந்து அவர் விடுபடணும்னு சொல்லி நினைக்கிறார். ஏன்னா அவர் சுற்றி இருக்கிற பக்தர்கள்லாம் பார்த்து அவங்களுடைய உயர்வு, அவருடைய மன தூய்மையெல்லாம் பார்க்குறார். நானும் அதுலேருந்து விடுபடணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் பகவான் சொன்னார், பரமஹம்சர், சரிப்பா, அதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். நீ எதையெல்லாம் செய்கிறியோ அதை என் பேரை நினச்சிக்கிட்டு எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுன்னு சொல்லி சொன்னார். சரி, காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவர் செய்கிற செயல்களை எல்லாம் பரமஹம்சர் நினச்சிக்கிட்டு ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணி செய்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் இரவு படுக்க போகும்போது அவருக்கு ஒரு இந்த குடிப்பழக்கம் இருந்தது. அப்போ என்ன பண்ணார், அது சாப்பிட போகும்பொழுது எல்லாத்தையும் ராமகிருஷ்ணர் அர்ப்பணம் பண்ண சொன்னார். அவருக்கு இது அர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு செய்தி வந்தது அவர் மைண்டில், நல்ல விஷயங்கள்னால் அவருக்கு அர்ப்பணம் பண்ணலாம், இதை போய் அவருக்கு அர்ப்பணம் பண்ணலாமா, எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ தான் தெரிஞ்சது இந்த பெருசு நம்மளை அழகாக மடக்கிடுச்சுன்னு. ஏன்னா வார்த்தை கொடுத்துட்டார். அவர் இடத்துல ஒரு நல்ல ஒரு குணம் இருந்தது தெரிஞ்சது. அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அது மீற மாட்டார். அவருடைய அந்த நல்ல குணத்தை, பண்பை வச்சே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் அழகாக வழி கொண்டு வந்துட்டார் வாழ்க்கையில். இதுதான் பெரிய விஷயம். மகாத்மாக்கள் கூட பழகணும்னு நமக்கு கிடைக்கிற பெரிய நன்மை என்னென்னா, நமக்கு தெரியாது, நம்மை அறியாமல் நம்மை அவர்கள் கவனிக்கின்றார்கள். கவனித்து நம்முடைய இயல்பை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். சூழ்நிலை வரும்பொழுது எந்த சுபாவத்தின் மூலமாக அவரை நாம் சரி பண்ண முடியும் அதையும் அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த ஒரு சுபாவத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையே திசை திருப்பி விடுகின்றார்கள். அப்போ தான் பார்த்தாராம், அழகாக நம்மளை மாற்றிட்டார். இனி மீற முடியாத வாக்கு கொடுத்துட்டார். சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி அது ஒரு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. அந்த பழக்கத்தையும் தப்பிச்சிட்டார். அதுதான் இங்கே அந்த அந்த ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் அது. ஆக நிஷ்காம பக்தன் யார்? இந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். நிஷ்காம பக்தன் சொன்னால் எந்த விதமான ஆசையுமின்றி தனக்கு எதுவும் தேவையில்லை என்று செய்பவன், அல்லது மன தூய்மைக்காக மட்டுமே இறைவன் தான் எனக்கு வேண்டும், அவரை அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்று முயற்சி செய்பவன். அப்படிப்பட்டவன் மேற்கூறிய அனைத்தும் இப்படியெல்லாம் செய்பவன் தான் நிஷ்காம பக்தன். என்ன, எதை சாப்பிட்றானோ, எதை யாருக்கு கொடுக்குறாரோ, என்ன செயல்களை செய்கின்றாரோ, என்ன தவத்தை செய்கின்றாரோ எல்லாம் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியர் ஸ்ரீ சங்கரன் தான் மறவாமின்னு சொன்னார் பாருங்க.
இன்னொன்று சொல்ல, ஏது அவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனகத்தை. ஆமாம், என்ன நிலையில் இருந்தால் மனசு அமைதியாக இருக்கும், ஞானத்தில் இருக்கும். அதுபோல் ஒரு இடத்துல சொல்கிறார் பட்டினத்தார் கூட. ஆக எத்கரோஷி, எதையெல்லாம் நீ செய்கிறாயோ, நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய உடலிலிருந்து வருகின்ற செயல்கள், இதையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. நாம் செய்கின்ற செயல்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்வபாவத்தாக, ரெண்டாவது சாஸ்திரத்தாக, ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸ்வபாவத்தாக சொன்னால் நம்முடைய இயல்பாக நாம் என்னவெல்லாம் செய்வோமோ அது நம்முடைய இயல்பு படி நம்ம இதில் சும்மா சிலது இயல்பாக சில செயல்கள் வெளிப்படும். அது சாஸ்திரத்தாக சொன்னால் நமக்கு சாஸ்திரமானது இதை செய் இது செய்யாது என்றெல்லாம் நமக்கு சொல்லி வைத்திருக்கும். அந்த சாஸ்திரத்தில் என்னென்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றதோ அதை செய்வது. ரெண்டு விதமாக, சுபாவத்தாக சாஸ்திரத்தாக. தூங்கிறது, எந்திரிக்கிறது, பல்லு விளக்கிறது, குளிக்கிறது, இதெல்லாம் நம்முடைய சுபாவமாக செய்கிறோம். காலையில் எழுந்த உடனே பல்லு விளக்கணும், அதெல்லாம் சாஸ்திரம் சொல்லாது. ஏன் சொல்லாதுன்னா, நீ இயல்பாக அதெல்லாம் செய்யணும். சரி, இது சாஸ்திரம் சொல்லணுன்னா சாஸ்திரம் என்ன நினைக்கிறதான், சொன்னாலும் நீ செய்ய போகிறதில்ல, செய்யாதவன் சொன்னாலும் செய்ய போகிறதில்ல, அதனால் சொல்லாதுன்னுட்டு. அதனால் சொல்லாது. நடக்கிறது, காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறமோ இல்லையோ 2 கப்பு காப்பி உள்ளே போயிடுறது. அப்புறம் தான் அந்த என்ஜினுக்கு ஃபியூல் போடுறாப்போல். அது நிறைய பேர் பழக்கத்தில் இருக்குது. ஆக சொல்லாமலே தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அர்த்தம். எது, காலையில் எந்திரிச்சிலேருந்து நம்முடைய கடமைகள் எல்லாம் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்காது. நீ சாப்பிடு, தூங்கு, எந்திரி, அதெல்லாம் சொல்லாது. இதையே சாஸ்திரம் ஒருத்தவனுக்கு சொல்லணும்னு சொன்னால் அவன் மனிதனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்படி சாஸ்திரம் சிலதை எல்லாம் சொல்லி இருக்கின்றது, சிலதெல்லாம் சொல்லாது. இப்போ சந்தியாவதனம் செய்யணும்னு சொல்லும், தூங்குன்னு சொல்லாது. ஆனால் காலையில் பிரம்ம முகூர்த்தே உத்தாய, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சுன்னு சொல்லும். ஆமாம், இல்லறத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில டியூட்டியை சொல்கிறது, பிரம்மச்சாரிகள் ஒரு டியூட்டியை சொல்கிறது, வானப்பிரஸ்தன் சில கடமைகளை சொல்லுகின்றது, சன்னியாசி சில கடமைகள்லாம் சொல்லியிருக்கின்றது. அப்புறம் சத்திரியர்களுக்கு சில கடமைகள், வைசியர்கள் சில கடமைகள், இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் முறையாக நிறைய சொல்லியிருக்கின்றது. ஆக ஸ்வபாவத்தில் இருந்து வந்த செயலாக இருக்கட்டும், சாஸ்திர சொல்லி அப்படி நீ செய்கிற செயலாக இருக்கட்டும், நாம் செய்கிற எல்லா செயல்களும் எது அஷ்னாஷி, எதை சாப்பிட்ணும் நமக்கு தெரியும். பசிக்கு சாப்பிட்டோம்னா அது நாமே செய்வோம், பசி எடுத்து நம்ம சாப்பிட தான் போகிறோம். அந்த சாப்பாடு வீட்லேயும் கிடைக்கும், கோயில்லையும் பிரசாதமாகவும் கிடைக்கும். ஆக நாம் சாப்பிட்ற உணவு தான் அது 2 இடத்துலையும் கிடைக்கிறதா இருக்குது. அடுத்து ஜுகோஷி, ஸ்மார்த்தன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட சில கடமைகள், செயல்கள், இது செய்யின்னு சொல்லியிருக்கு, அப்படி சொன்னது. அடுத்து ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட சில கடமைகள், யஜ்ஞ யாகங்கள், இதையெல்லாம் நீ செய்தாலும் கூட ஜுகோதி சொன்னால் இந்த யஜ்ஞ யாக கடமைகள் எல்லாம் அந்த செயல்கள் அந்தப்பட்ட செயல்களாக இருந்தாலும் சரி. அதே போல் தானம் கொடுக்கறது, தானம் சொன்னால் எதுவும் 2 விதமாக இருக்குது. நாம சில பேர் கொடுப்போம், மனசு சிலதெல்லாம் கொடுப்போம், நாம கொடுக்கறது. சிலதெல்லாம் சாஸ்திரமானது சொல்லியிருக்கு, இந்த நேரத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு நீ இப்படிப்பட்ட தானங்களை கொடுக்கணும்னு சமய கடமையாகவும் சில ஹோமங்கள் பூஜைகளில் அது தானமானது பார்ட்டாக வச்சுருக்காங்க. யாகம் செய்யணும்னு சொன்னால் யாகத்துக்கு அங்கமாக சில தானங்கள் இருக்கும். அதே போல் சில தவங்கள், மௌன விரதம் இருக்கிறது, வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிட்றது, இல்லை ஒரு நாள் முழுக்க சாப்பிடாத இருக்கிறது, இப்படியாக சில செயல்களை நாமே எடுத்துக்கொண்டு அது ஆன்மீகமாக செய்வது அது தவம். இப்போ 48 நாள் விரதம் இருக்கிறாங்க, ஒரு மண்டலம் விரதம் இருந்து காலையில் செருவு போடாமல் 2 வேளையும் குளித்து சரண கோஷம் போட்டு ஐயப்ப மலைக்கு போடுறாங்க, அது ஒரு விரதமாக எடுத்து செய்கிறாங்க. அதுபோல் சில விரதங்கள், இவைகள் எல்லாமே என்னவென்றால் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நியமம், கண்டிஷன் தான் சொல்கிறார். அதுதான் என்ன, அது எல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். நீ எதையெல்லாம் செய்கிறியோ எல்லாம் பண்ணுறியோ எல்லாம் சொன்ன பிற்பாடு நான் நினச்சபடி பண்ணலாமான்னா அப்படி இல்லை, எல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கட்டும், அதர்மமாக இருக்கக்கூடாது. இதுதான் முதல் நியமம் எல்லாவற்றிலும். சில நேரத்தில் சில இடத்துல நமக்கு காரியம் ஆகணும்னு சொன்னால் சில பேருக்கு சிலதெல்லாம் கொடுத்து காரியம் பண்ணிக்கும். அது பச்சையாக சொல்லணும்னு சொன்னால் லஞ்சம் சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் சாஸ்திரம் கொடுத்து செய்துகள் லஞ்சம் கொடுன்னு சொல்லாது.
நாம் எதை செய்யக்கூடாது, ஆனால் காரியம் ஆகணும் பண்ணுறோன்றது வேறு, அதை செய்யின்னு சொல்லி அது லீகலைஸ் பண்ணாது. ஆமாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் லீகலைஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. லீகலைஸ் பண்ணாத போது எப்படி இருக்குது, அரசாங்க கஜானாக்கு 10 பைசா போகிறதுனா வெளியில் இருக்கும் 100 பைசா வாங்கி பையில் போட்டுக்கிடுறாங்க. இந்த அக்கிரமம் தானே இருக்குது. ஆக இதை நாம் இங்கு பேசவில்லை. அதுக்கு பேர் நன்கொடையும் இல்லை, காணிக்கையும் இல்லை. அதை சாஸ்திரம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டதும் இல்லை. ஆக தர்மத்துக்கு உட்பட்டதை தான் பகவான் ஏற்றுக்கொள்வார். தர்மத்துக்கு உட்பட்டது தான். நிஷித்த கர்மத்தை சாஸ்திரம் முதலே சொல்லிடுறது, இது செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதெல்லாம் நீ செய்யாதுன்னு சொல்கிறது. இதெல்லாம் சில நேரத்தில் சொன்னால் சொல்லுங்கள், இதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத சம்மதமான கர்மாக்கள் தான் செய்ய தகுந்தது, வேதம் வேண்டாம் என்று நீக்கி செய்யத்தகாதது அதர்மம். ஆகவே நீ எதை வேண்டுமானாலும் செய், அதை எனக்கு அர்ப்பணம் செய் என்று பகவான் சொல்லுவதாக இங்கே அர்த்தம் இல்லை. தர்மத்துக்கு உட்பட்டு எதை செய்தாலும், எதை உட்கொண்டாலும், என்ன தவம் செய்தாலும் அதை எனக்கு அர்ப்பணம் செய் என்று தான் இங்கு நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஸ்லோகத்தில். ஆக மதர்ப்பணம் என்ற வார்த்தை இருக்கு, ரொம்பவும் சிந்திக்கவும் விசாரம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு சொல். நாம் எதை செய்தாலும் அர்ப்பணம் செய்ய சொன்னால் அந்த சொல்லிலேயே என்ன ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த சொல்லினுடைய அர்த்தம், நீ செய்கின்ற செயல்களிலே நீ திருப்தி அடைந்து விடு. தர்மமான செயல் செய்தால் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், அதர்மமான செயல் செய்தால் மனசு என்ன தான் நம்ம செய்தாலும் மனசு சஞ்சலிக்கும், தத்தளிக்கும். ஐயோ அப்படி தப்பு பண்ணிட்டுமே. அதனால தான் தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தவறான செயல்கள் செய்துட்டும் நம்ம அமைதியாக இருக்க முடியறதில்லை. ஏதோ அப்படி பேசிட்டோம், யாரோ ஒருத்தர் கோபமாக பேசிட்டோம், யாரோ ஒருத்தர் அதிக பிரசங்கத்தமாக பேசிட்டோம், யாரோ ஒருத்தர் தேவையில்லாத செயல்கள் செய்துட்டோம் அப்படிலாம் சொல்லிச்சோன்னா மனசு ஒரு மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆக அப்படி இல்லாமல் நீ தர்மமான செயலாக இருந்தால் அந்த செயலிலேயே உனக்கு திருப்தி ஏற்பட்டு விடும். இதுதான் முதல் கருத்து மதர்ப்பணம் என்ற வார்த்தையில். நீ தர்மமான செயல்களை செய், அந்த ஆக்ஷன்லேயே உனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துடும் சொல்கிறார். அந்த செயலிலே உனக்கு திருப்தி வந்த பிற்பாடு அந்த செயலுக்கான பலனை நீ கேட்க மாட்டாய். சொல்லுவாங்க சில நேரம், கரும்பு தின்ன கூலி வேணுமா. ஒருத்தர் வரார், ஒரு கரும்பு பெருசாக கொடுத்து, நல்ல அருமையான கரும்பு கொடுத்து, நீங்கள் இதை சாப்பிடுங்க, 1/2 மணி நேரம் ஆகும், அதுக்கு நான் என்ன கூலி தரட்டுன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? நீங்கள் கரும்பை கொடுங்க, அதுவே போதும், இதுக்கு கூலிலாம் வேண்டான்னு சொல்லுவோம். அதுபோல் நம்ம செய்கிட்ட செயல்களே என்ன நமக்கு ஒரு நிறைவை தரணும். இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்கிறது, வீடுகளில் நம்ம பையங்க எதனா இருப்பாங்க, 10-15 வயசு பையன், பெரியவங்க யாருனா இருந்தாங்க, வீட்டுக்கு யாராவது விருந்தினருக்கு நம்ம ரொம்ப வேண்டியவங்க சொந்தக்காரங்க வந்திருந்தா அவங்களெல்லாம் ஊருக்கு சில இடத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும், அங்கெல்லாம் கூட போய் அழைச்சிட்டு போயிட்டு பார்த்துட்டு வாப்பா, அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட போய் பார்த்துட்டு சந்தோஷமாக வருவாங்க. அதே வீட்டில் தாத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்பா கொஞ்சம் வேலை இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் என்ன பண்ணுவான்? அப்படி யோசிப்பான். ஆமாம், சரிடா ஒரு 100 ரூபாயோட கை செலவு கொடுக்குறேன் அப்படி சொன்னான், சரிப்பா அப்படி சொல்லிட்டு வருத்தமாக தான் போவான் இல்லையா? அதுபோல் இங்கே செய்கிற செயலிலேயே ஒரு திருப்தி, ஒரு நிறைவு. ஆக பகவானுக்காக செயல் செய்தால் செயல் செய்ததில் ஒரு திருப்தி. காலையில் எந்திரிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், அனுஷ்டானம் பண்ணுறோம், சுற்றி வர்றோம், எல்லாம் பண்ணிட்டு வரோம். அதுக்கு என்ன நம்ம எதிர்பார்க்குறோம்? அதுவே நமக்கு ஒரு அமைதியையும் திருப்தியும் தருகின்றது. அதுக்கு மேலே அதில் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? புண்ணியம் இருக்குன்றது வேறு, ஆனாலும் கூட இந்த ஜபம், அனுஷ்டானம், பாராயணம் எல்லாம் அது செய்வதனாலே நம்ம மனசுக்கு ஒரு நிறைவு, திருப்தி கிடைக்கின்றது. ஆக இன்னொன்று ஒரு உதாரணம் சொல்லுது, ஃபேமஸ் உதாரணம் தான், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பேப்பர்லாம், அந்த காலத்தில் வந்து செய்தி ஞாபகம். ஒரு பெரிய செல்வந்தர் அந்த ஊருக்கு மகாத்மா காந்தி வரார். வரும்பொழுது மகாத்மா அப்போல்லாம் காரில் எங்கே அந்த காலத்தை பார்க்கவே முடியாது. அவர் வீட்டில் கார் இருக்குது, அந்த காருக்கு ஒரு டிரைவர் இருக்கிறார். அவர் டிரைவரை போட்டு அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு மகாத்மா காந்தியை கூப்பிட்டு வரத்துக்காக வர்றார். அந்த காரில் உட்கார வச்சு அழைச்சிட்டு வர்றார். அந்த காரில் உட்கார வச்சு அழைச்சிட்டு வந்த அந்த செல்வந்தருக்கு விருந்த மகிழ்ச்சியை விட அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தார் பாருங்க டிரைவர், அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக வாழ்நாள் முழுக்க சொன்னாராம், நான் மகாத்மா காந்தி கார் ஓட்டினேன், அவர் என் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தார், ஓட்டினா வாழ்நாள் முழுக்க சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. அது பாருங்கள், அவர் எவ்வளோ பேர் கார் ஓட்டியிருக்காரு, அவர் சம்பளம் கொடுக்குற ஓனருக்கு கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் மகாத்மா காந்தி வந்தார், அவருக்கு ஓட்டணும்னு சொல்லும்போது அந்த செயலே அவருக்கு என்ன திருப்தி. அதுக்கு மேலே அவருக்கு எதனா வேணுமா?
ஏன்னா கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாரா? அதுவே போதுங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையே போதுங்க, உங்கள் ஆசீர்வாதமே போதுங்க தான் பெரியவங்களத்தை சொல்கிறோம். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையே. அதை நினச்சி அவர் சந்தோஷம் அடைஞ்சார். அப்படி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மகாத்மா காந்திக்கு, நான் கார் ஓட்டினேன். அதுபோல் செயலே நமக்கு ஒரு நிறைவை தருகின்றது. அதுதான் மதர்ப்பணம் என்ற வார்த்தையினுடைய முதல் கருத்து. இரண்டாவது கருத்து மமதா தியாகம். வேறு எதுவும் ஞாபகம் வந்துடக்கூடாது. மமதா என்றால் என்னுடையது, தியாகம் என்றால் விட்டு விடல். என்னுடையது என்பதை தியாகம் செய்தல். இது என்னுடையது, என்னை சார்ந்தது என்ற புத்தி நம்ம எல்லோருக்கும் இருக்கத்தான் இருக்குது. என்னுடைய உடம்பு, என்னுடைய வீடு, என்னுடைய சொந்தம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், இப்படிலாம் இருக்கத்தான் இருக்குது. என்னுடைய காரு, என்னுடைய நிலம் எல்லாம் இருக்கத்தான் இருக்குது. இது என்னுடையது, என்னை சார்ந்தது என்கின்ற புத்தியை தியாகம் செய்தல் தான் பகவான் சொல்கிறார். அது இருக்கும், உனக்கு இயல்பில் இல்லைன்னு சொல்லலை. அது உன்னுடையது தான், அதுலேயும் சந்தேகம் இல்லை. ஆனால் உன்னுடைய மனதில் மட்டும் அது என்னை சார்ந்தது என்ற எண்ணத்தை மட்டும் நீக்கிவிடுன்னு சொல்கிறார். அப்படி நீக்கிவிட்ட பிறகு அது இல்லாமல் போக போகிறதில்லை, உன்னிடத்தில் தான் இருக்கும். ஆனால் நீ இதையும் கூட மனது அளவில் செய்ய வேண்டும். பாவனையில் சொல்கிறார், பக்தி என்ற பாவனையில். இது என்னுடையது, என்னை சார்ந்தது என்கின்ற புத்தியை தியாகம் செய்தல். இதம் ந மம. இந்த ஹோமத்தில் ஹவிசை கொடுக்கும்பொழுது ஓம் இந்திராய ஸ்வாஹா இதம் இந்திராய இதம் ந மம, ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா இதம் பிரஜாபதயே இதம் ந மம. இதம் ந மமன்னா இது இல்லை என்னுடையது. ஆமாம், இதம் ந மம வார்த்தை முன்னாடியே போட்டுடுறார். இதம் இது இல்லை என்னுடையது. மாவை கொண்டு முன்னே போடல. அதாவது அந்த எண்ணம் வந்துடக்கூடாதான், அடுத்த செகண்ட் வந்துடும். அதனால தான் சொல்லுவாங்க வலது கை கொடுப்பது இடது கை தெரியாமல் சொல்லுவாங்க. நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த நேரம் கொடுத்துடணுமா, அடுத்த செகண்ட் யோசித்தோம்னா மாறி போயிடும், கொடுக்கணுமான்னு சொல்லி வந்துடும். அடிப்படையே தகராறு ஆகிடும். நினச்சியா கொடுத்துடு, நல்ல விஷயமா இருந்தால். இந்த வார்த்தை ரொம்ப நல்ல இதம் ந மம, இது இல்லை என்னுடையது, இது இல்லை என்னுடைய. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஹோமத்தில் நம்ம பண்ணும்போது, ஹவிசை நம்ம போடும்போது இந்த வார்த்தையை சொல்கிறோம். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பொருள்களை நாம் பயன்படுத்துகின்றோம். நம்ம எறியாமல் நாள் ஆக 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 நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள் என்ன வந்துடுமா, இதனுடைய உரிமையாளன் நான் என்ற எண்ணம் வந்துடும். அதனால தான் பாருங்கள், கிராமங்கள்லாம் அந்த நிலங்கள்லாம் வச்சுருக்க விவசாயிகள் மற்றவங்களாம் அந்த நிலத்தில் அவங்கள அறியாத மண் வாசனை, அந்த மண் மேலே அவங்களுக்கு ஒரு பிரியம் வந்துடும். அதில் வயதான காலத்து இறக்கும் பொழுது உயிர் சீக்கிரம் பிரியறதில்லை. அது போய் அந்த நிலத்தில் போய் மண்ணை கொண்டு வந்து சும்மா எதுவும் போட்டு கலைக்க அவங்களுக்கு விடுப்பா வாயிலன்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த மண்ணு பேரில் அவங்களுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். தப்பு இல்லை, லௌகீகத்தில் அப்படி தான் இருக்குது. ஆனாலும் கூட அந்த எண்ணமே கூட அவர்களை இந்த உடலிலிருந்து வெளியேறுவதற்கு தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அது நம்முடைய மனதில் இதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆகியிருந்தோம்னா இந்த உயிரானது ரொம்ப சுலபமாக பிரிஞ்சு போயிடும். நிறைய பேர் மனது அளவில் தான் பெரிய அவஸ்தை, மரண அவஸ்தை. இதை விட்டுட்டு போனோமா, அதை விட்டுட்டு போனோமா, எப்படி விட்டுட்டு போகிறது, முடியாது. அதெல்லாம் தான் அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவியாக இருப்பேன், இருந்தால் எப்படி இருப்பேன். அதெல்லாம் கிடையாது. உலகத்தை எவ்வளோ பேர் எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு வேலை சொல்லணும்னு சொன்னால் நம்ம போன பிற்பாடு இன்னும் அவங்க நல்லாவே இருப்பாங்க, சௌக்கியமாக இருப்பாங்க. அதுதான் உண்மை கூட. நாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இருந்தால் தான் எல்லாம் பண்ணுறோம், நம்மளால தான். நத்திங் டூயிங், ஒன்றும் கிடையாது. இந்த எண்ணம் நம்ம இடத்துல போயிடணும். ஆக நம்ம அறியாமல் நாம் உபயோகப்படுத்துகின்ற பொருள்களில் நான் இதன் உரிமையான் என்ற எண்ணம் நல்லா மனதில் ஆழப்போ உட்காந்துக்குது. ஆகவே இங்கே சொல்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. அப்படி அர்ப்பணம் செய்து விட்டு அந்த பொருள்கள் நீ தான் பயன்படுத்த போகிற, உன்னுடைய வீட்டில் நீ தான் இருக்க போகிற, உன் பொருளை நீ தான் பயன்படுத்த போகிற. பயன்படுத்த, ஆனால் மத அர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் செய்து விடுன்னு சொல்கிறார். எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை என்கிற புத்தி, பயன்படுத்த மட்டுமே இது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேங்க்கெல்லாம் கேஷியருக்கு அந்த பணமெல்லாம் கேஷியர் தான், ஒன்றும் கிடையாது. மாதம்னா அவர் சம்பளம் மட்டும்தான். எத்தனை கோடி பணத்தை அவர் ஹேண்டில் பண்ணாலும் அவர் காப்பாளன் தான் தவிர, கொடுக்குறவர் தவிர அதில் அவருக்கு உரிமை கிடையாது. ஆமாம், நான் உரிமையாளன் இல்லை. அறங்காவலர் ட்ரஸ்டி கூட அப்படி தான், அவர்கள் அது பாதுகாவலர்கள் தான், அதுக்கு உரிமையாளர்களுக்கு கிடையாது. அவங்க அப்படி என்ன வந்துடணும், என்னுடையது இல்லை, என்னுடையது இல்லை. இது மனதிற்குள் இருக்க வேண்டிய புத்தி.
ஆனால் இதில் இன்னொரு ஒரு எச்சரிக்கை சொல்ல, செயலளவில் வர வேண்டான்னு சொல்கிறேன். செயலளவில் நம்ம மனசில் நம்ம பாவனை இருக்கணும். எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை சொன்னால் செயலளவில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த நோட்டு மற்றது நம்ம விஷயங்கள் எதுனா பத்திரத்தில் மற்றது இருக்குன்னு வச்சிங்களேன், இருந்துகிட்டு இருக்கோம். அதையெல்லாம் போய் உடனே மாற்றிக்கிட்டுலாம் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லிட்டார் பகவான் கீதையில். அது இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் விவகாரத்தை இருந்துட்டு போட்டோம். உன்னுடைய மனதில் இந்த பாவனை வரட்டும்னு சொல்கிறார். இந்த சன்னியாசம் எடுக்கும் பொழுது, சன்னியாச தீட்சை சமயத்தில் யாரும் எனக்கு சொந்தம் இல்லை, நானும் யாருக்கு சொந்தம் இல்லை சொல்கிறார். சொல்கிறார் குருநாதர் சொல்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்கிறார். சந்நியஸ்தம் ஐயா, நல்லா கையை தூக்கிட்டு சத்தமாக சொல்லு பண்ணுவார். அங்கே தண்ணியில் நின்றுக்கிட்டு அந்த குளிரில் வாயாளுது அப்படி டைப் அடிக்கும். சொல்லுங்க சொல்ல சந்நியஸ்தம் ஐயா, சந்நியஸ்தம் நல்லா உறக்க சொல்லுங்கன்னு சொல்லு. நானும் யாருக்கு சொந்தம் இல்லை, எனக்கும் யாரும் சொந்தம் இல்லை. அதுக்காக இல்லாத போயிட்டு போகிறது, இருக்கத்தான் இருப்பாங்க அவங்க. ஆக மனதுக்குள் இது எல்லாம் என்ன, இது எல்லாம் ஈஸ்வரனுடையது என்று இருக்கணுமா. இது பகவான் எனக்கு இப்போ உபயோகப்படுத்த கொடுத்துருக்கார். இதுக்கு இப்போ நான் ஒரு காவலனா ஒரு கார்டியனாக இருக்கேன், அல்லது ஏதோ கொடுத்துருக்கார், நான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலே இல்லை. அதனால தான் பாருங்க, புதுசாக வீடு கிரக பிரவேசம் பண்ணுன்னு சொன்னால் அந்த வீட்டில் புது வீட்டில் முதல்ல சுவாமி படத்தை கொண்டு வச்சு அவர் தான் அதுக்கு எஜமான. ஆமாம், அதன் பிறகு தான் நாம் குடி போகிறோம். இன்னொரு உதாரணமும் சொல்லுவாங்க, ஃபேமஸ் உதாரணம் தான். ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், ஏதோ நம்முடைய உயர்வை நினச்சி அவங்க ஒரு வெள்ளி டம்ளரில் ஒரு பாலோ காப்பியோ கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தாருன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டம்ளரை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த வெள்ளி டம்ளரில் கொடுத்த காப்பியை சாப்பிட்டுட்டு பத்திரமா அவங்க இடத்துல கொடுத்துட்டு வந்துடுவோம். பாலை சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற தான் உரிமை தவிர, கண்டென்ட்டுக்கு தான் உரிமையை தவிர கண்டெய்னருக்கு நம்ம உரிமை இல்லை. ஆமாம், தெரியாது, எனக்கு தான் கொடுத்தாரு, எடுத்துகிட்டு வந்துட்டான். ஒரு ஐயா ஆசிரமத்துக்கு வருவார், சாப்பிட்ட ஒரு படம் தட்டு நாங்கள் கழுவுறோன்னு சொல்லி அங்கே இருக்கோம். கேட்பாங்க, இல்லைங்க தட்டை நான் எடுத்துகிட்டு போயிட மாட்டேன், வச்சுட்டு தான் போக போகிறேன், கழுவி வச்சுட்டு போகிறேன். ஒரு ஜோக்குக்காக சொல்வார். இதெல்லாம் சாதாரண உதாரணமாக இருந்தால் கூட கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய உதாரணங்கள் தான். ஆமாம். ஆக அதே போல் இந்த உலகத்தில் பகவான் நமக்கு சிலதை தந்திருக்கிறார். அதற்காக என்ன பண்ணக்கூடாது, வேறு எதுவுமே நமக்கு சொந்தம் என்று நினச்சி எடுத்துக்கிட்டும் போக முடியாது. உனக்குள்ளதை மட்டும், உள்ளதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை வைத்து விட வேண்டும். இந்த முந்திரி தோப்புகள்லாம் போனோம்னா, பெரிய முந்திரி தோப்புலாம் இந்த கடலூர் பக்கத்தில் நிறைய இருக்கும் முந்திரி காடெல்லாம். அதுக்குள்ளே போனால் வெளியே ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த காட்டுக்குள்ளே எல்லோரும் அனுமதிப்பாங்க. ஆனால் அங்கே என்னென்னா, அந்த முந்திரி பழத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும். அந்த முந்திரி பயிர் கொட்டை இருக்குது பாருங்கள், அதை போட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்ம எடுக்கக்கூடாது. அப்படின்னா உள்ளே போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தை எத்தனை முறை சாப்பிட முடியும், ஒரே பழம் வேஸ்ட்டு தான் அது. அதை கூட இப்போ ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது போல் எல்லாமே இந்த உலகத்தில் நமக்கு அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை உபயோகப்படுத்த முடியாது. அதுக்கு மேலே நம்ம எதுக்குமே சொந்தக்காரர்கள் இல்லை. ஆக மதர்ப்பணம் எல்லாம் ஈஸ்வரனை சார்ந்தது. இது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிறக்கும்பொழுது கொடு வந்ததில்லை, மண்மேல் பிறந்து இறக்கும்பொழுது கொடு போவதில்லை. இடைநடுவில் குறுக்கி இச்செல்வம் ஈசன் தந்தது என்று அறியா கொடுக்கறியா குலாமருக்கு என் சொல்வேன் கட்சியை கம்பனே. பட்டினத்தார் பாடல் தான். நான் இதை பயன்படுத்திக்கிற இந்த புத்தி தான் மதர்ப்பணம். இந்த வார்த்தையை பெரியவங்க ரொம்ப அழகான உதாரணங்கள் நிறைய சொல்லுகின்றார்கள். அந்த புத்தியுடன் நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வது தான் பக்தி என்கின்றார் பகவான். நிஷ்காம பக்தியினுடைய லட்சணம் இது. ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து அதை ஈஸ்வரனுக்கே கொடுக்க வேண்டும் என்கின்ற தியாக புத்தியில் செய்வது தான் பக்தி சொல்கிறார். அப்போ இதெல்லாம் கேட்ட பிற்பாடு நமக்கு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரி மனநிலை இருந்தால் இதையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து 28வது ஸ்லோகம். சுபா சுபபலைரேவம் மோக்ஷயசே கர்ம பந்தனை சந்நியாசயோகயுக்தாத்மா விமுக்தோ மாம் உபைஷ்யசி. சுபபலைரேவம் மோக்ஷயசே கர்ம பந்தனை சந்நியாசயோகயுக்தாத்மா விமுக்தோ மாம் உபைஷ்யசி.
இந்த நிஷ்காம பக்தி இப்போ தான் சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம். அந்த பக்தியுடைய பிரயோஜனம் என்ன என்று இங்கு பேசுகின்றார். 2 பலனை சொல்கிறார். முதல் பலன் ஜீவன் முக்தி, 2வது பலன் விதேக முக்தி. நிஷ்காம பக்தியே இந்த பலனை கொடுக்குமானா அது சொல்ல போகிறார். அந்த பக்தியின் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரயோஜனம் அதன் பிற்பாடு வரிசையாக சிலதெல்லாம் இருக்குது. அப்படி கிடைக்க போவது என்ன? ஜீவன் முக்தி, விதேக முக்தி. ஸ்லோகத்தை பார்க்கலாம். சுப அசுப பலைஹி. சுபம் என்றால் இஷ்டம், விருப்பம். நாம் விரும்புவது எது? சுபத்தை, நல்லது தானே விரும்புவோம். அசுபம் சொல்லி சொன்னால் அனிஷ்டம், நாம் விரும்பாதது. இஷ்ட அனிஷ்டங்களிலிருந்து நமக்கு வருகின்ற பிரயோஜனம், பலன் என்ன? முதல் வரியுடைய கடைசி சொல் பாருங்க. கர்ம பந்தனைஹி. கர்ம பந்தங்களிலிருந்து, கர்மமேவ பந்தம், கர்ம பந்தம். சுபம் என்றால் புண்ணியம், இங்கு அசுபம் என்றால் பாவம் என்று அர்த்தம். சுப அசுப பலைகி சொல்லி சொன்னால் புண்ணிய பாப ரூபமான கர்ம பந்தங்களிலிருந்து மோக்ஷயசே, மோட்சத்தை அடைவாய்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுதலை அடைவாய், விடுபடுவாய் சொல்லி அர்த்தம். விடுதலை அடைவாய். அர்ஜுனை பார்த்து நேரடியாக பகவான் சொல்லுகின்றார், முகத்துக்கு நேராகவே. மோக்ஷயசே இங்கே பவிஷ்யத் காலம், ஃபியூச்சர் டென்ஸில் தான் சொல்கிறார். அடைவாய், அடைவாய் என்று சொல்ல காரணம் என்னவென்றால், நிஷ்காம பக்திக்கு இப்படிப்பட்ட பலனுக்கும் கால இடைவெளி இருக்குது, கேப் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. நிஷ்காம பக்தி பண்ணால் உனக்கு மோட்சம் வந்துடும் அப்படி சொல்லிலாம் இல்லை. நிஷ்காம பக்தி பண்ணால் அதனுடைய பலன் சித்த சுத்தி. சித்த சுத்தியுடைய பலன் என்ன? ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதி அது. ஞானத்தை நீ பெறுவதற்காக வகுப்புக்கெல்லாம் போவேன், ஒரு குருவை தேடுவேன், சாஸ்திரங்களை கேட்பாய். பிற்பாடு ஞானத்திற்கு பிறகு உனக்கு என்ன? ஜீவன் முக்தி, விதேக முக்தி. ஆக நிஷ்காம பக்திக்கும் மோட்சத்துக்கும் இந்த இடைவெளி இருக்குது. ஆகவே இந்த இடைவெளியை நீ பூர்த்தி செய்யும் பொழுது நீ மோட்சத்தை அடைவாய். ஆகவே அதற்கு காலம் தேவைப்படுகின்றது, அந்த இடைவெளிக்கு. ஆகவே தான் அடைவாய் சொல்லி சொல்கிறார். ஆக கடைசியில் இறுதியில் தான் மோட்சத்தின் அடைவாய். இதுதான் பகவான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சொற்களை இங்கு பயன்படுத்துவதற்கு காரணம். இவ்விதம் நிஷ்காம பக்தி அடுத்த சாதனைக்கு உன்னை அழைத்து செல்லும். அப்போ நிஷ்காம பக்தி பண்ணால் அடுத்து எங்கே வந்து உட்கார வச்சிருக்குன்னா அந்த கீதை கிளாஸில் உட்கார வச்சிருக்குன்னு அர்த்தம். எதிலிருந்து மோட்சத்தை அடைவாய்? கர்ம பந்தங்களிலிருந்து. எப்படிப்பட்ட கர்ம பந்தம்? சுப அசுபம். வேதாந்தத்தில் புண்ணியம் கூட பாவம்தான். காரணம் என்ன? புண்ணியம் கூட சுகத்தை தருவதற்காக ஜென்மாவை தரும், பிறவியை கொடுப்பதால் அதுவும் பாவமே என்று, புண்ணியமும் பாவம் என்பது இந்த அர்த்தத்தை சொல்கிறாங்க. அதனால் நான் இனி புண்ணியம் பண்ண மாட்டேன் சாமி அப்படிலாம் இல்லை, நாம் பண்ணுறதே இல்லை, அது விஷயம் வேறு. ஆக புண்ணியம் தருகின்ற சுகம் கூட உலக சுகத்தை அது தருவதனால் அது மோட்சத்தை தராது. ஆகவே 2வது விதமான புண்ணியம் இருக்குது. இந்த புண்ணியத்தை பணத்தை போல் எது கொண்டா செலவு பண்ணலாம். எனக்கு உலக சுகங்கள் போகங்கள் இங்கே தேவையில்லை, ஆனால் எனக்கு மன தூய்மை வேண்டும் என்று சித்த சுத்தியை கருதி நம்முடைய செயல்களை ஒழுங்காக புண்ணிய கர்மாக்களை செய்தால் அந்த புண்ணியமானது நமக்கு சித்த சுத்தியை தரும். அடுத்த சித்த சுத்தியானது குருவை காட்டி தரும். பிறகு குருவானவர் சாஸ்திர கருத்துக்கள் நமக்கு உபதேசிப்பார். அந்த ஞானத்தின் மூலமாக நீயே இந்த ஆத்மாவாக இருக்கின்றாய் என்பதை புரிய வைப்பாய். அப்படி புரியும் பொழுது நமக்கு வருவது முக்தி, மோட்சம். அதான் சொல்கிறார். ஆக புண்ணிய பாபங்களிலிருந்து விடுதலை அடைவாய். இங்கே இடத்துல இதுதான் சொல்கிறார். பிறகு உனக்கு மோட்சமும் கிடைக்குன்னு சொல்கிறார். எப்பொழுது? ஒரு சொல் இருக்கு பாருங்க, ஏவம் பலைஹி ஏவம், எனக்கு அர்ப்பணம் செய்வதன் மூலமாக மட்டுமே சொல்லி அர்த்தம். இங்கே நீ என்ன செயல்களை எல்லாம் செய்கின்றாயோ தர்மத்துக்குட்பட்டு அந்த செயல்கள் நீ செய்தாலும் அவைகளை எனக்கு அர்ப்பணம் செய்கின்ற மனநிலையோடு அர்ப்பணம் செய்தால் மட்டுமே சொல்கிறார். நானும் தர்மமான செயலில் தான் செய்கிறேன், நான் செய்கிறேன்னு நினச்சி செய்கிறேன்னா அது இல்லை, எனக்கு அது அர்ப்பணம் பண்ணு, அந்த பாவனை, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். பலைஹி ஏவம் என்ற எனக்கு அர்ப்பணம் செய்வதன் மூலமாக, எனக்கு அர்ப்பணம் செய்து உன் வாழ்க்கை நீ நடத்தினால் மதர்ப்பணம் குருவன் என்ன ஆகும்? நிஷ்காம பக்தி செலுத்துவதன் மூலமாக கர்ம பந்தத்திலிருந்து நீ விடுதலை அடைவாய். ஆக இது 2வது வரி கடைசியில் பாருங்கள், இதை ரொம்ப அழகாக விளக்கிறார்.
இந்த சாதகனுக்கு பகவான் ஒரு பெயர் தருகின்றார். அழகான சொல் பாருங்க, சந்நியாச யோக யுக்தாத்மா. மோட்சத்தை அடைய போகின்ற சாதகனை குறிக்கின்ற சொல் இது. கர்ம பந்தத்தில் விடுதலை அடைய போகின்ற சாதகனை குறித்த சொல். இங்கு ஆத்மா சொல்லி சொன்னா மனம் என்று பொருள், அந்த கரணம். இப்படிப்பட்ட மனதை அந்த கரணத்தை உடையவன் யுக்தக பொருந்தியவன். எப்படிப்பட்ட மனதுடன் பொருந்தியவன்? 2 விதமான மனதுடன் பொருந்தியவன். ஒன்று சந்நியாசம் என்ற மனதோடு அந்த எண்ணத்தோடு கூடியவன். 2வது யோக சந்நியாச யோகம் 2 போட்டிருக்கார். இங்கே சந்நியாசம் யோகம் என்று 2 சேர்த்து படிக்கக்கூடாது, பிரித்து 2 பதத்துக்கும் அர்த்தத்தை நாம் பார்க்க போகின்றோம். சந்நியாசம் என்பது ஒரு சாதனம், யோகம் என்பது ஒரு சாதனம். சந்நியாசத்துடனும் யோகத்துடனும் பொருந்தியவன், அதுதான் இந்த சொல்லினுடைய மொழிபெயர்ப்பு. இங்கு சந்நியாசம் என்றால் எந்த அர்த்தத்தில் பேசுகின்றார் சொல்லி பார்ப்போம். யோகம் என்றால் என்ன அர்த்தம் என்றும் பார்க்க போகின்றோம். சந்நியாசம் சொல்லி சொன்னால் விட்டு விடுதல். யோகம் என்றால் எடுத்து கொள்ளுதல் அல்லது அனுஷ்டானம் செய்தல். 2 முரண்பாடுகள், கான்ட்ரடிக்ஷனாக இருக்கக்கூடிய 2 வார்த்தைகள். 2 அப்போ சந்நியாச யோகம்னா அது ஒரு தலைப்பு போல், அப்படி இல்லை. இந்த இடத்துல சந்நியாசம் என்ற ஒரு வார்த்தை தனியாக அர்த்தம் பிரித்து பார்க்கணும், யோகம் என்று சொல்லி தனியாக அர்த்தத்தை பார்க்கணும். எதையோ ஒன்றை எடுத்து கொண்டுள்ளான், எதையோ ஒன்றை விட்டும் உள்ளான். யார்? இந்த சாதகன். நீ சந்நியாசம் செய்பவனாக இருக்கின்றாய், யோகம் செய்பவனாகவும் நீ இருக்கின்றாய். சந்நியாசம் என்பது ஒவ்வொரு படியில் ஒவ்வொரு நிலையில் ஒரு சாதகனத்தில் வரக்கூடிய ஒரு விதமான ஒரு தன்மை. அது பொருள் மாறி வரும், இந்த அர்த்தமும் மாறி வரும் ஒவ்வொரு நிலையில். முதல்ல ஒருவன் சந்நியாசியாக இருக்கும் பொழுது எதை சந்நியாசம் செய்கின்றான்? எதை சந்நியாசம் செய்யணும்? சங்கல்பத்தை சந்நியாசம் செய்யணும். எப்பொழுது? ஒருவன் கர்மயோகியாக இருக்கும் பொழுது, அதுதான் சொல்லணும். ஒருவன் கர்மயோகியாக இருக்கும் பொழுது எதை சந்நியாசம் செய்வான் என்றால் சங்கல்பத்தை சந்நியாசம் செய்கின்றான். நம்ம பார்த்துருக்கின்றோம் கர்மயோகத்தில் சங்கல்பத்தை விடுத்துன்னு சொல்லி சொன்னார். சங்கல்பத்தை விடுத்து சொல்லி சொன்னால் நான் செய்கின்ற செயலுக்கு இந்த பலன் வர வேண்டும் என்ற அந்த ஆக்ரகம் இருக்கு பாருங்க, அதை விடுத்து இப்படித்தான் வர வேண்டும் என்று நாம் நினைத்து செய்தாலும் கூட அதுவே நம்மை பந்தப்படுத்தி விடுகின்றது. ஆகவே நீ என்ன பண்ணு, நான் இந்த செயலை செய்கின்றேன், பலன் என்ன வந்தாலும் எடுத்துக்கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன் என்ற மனநிலை. அங்கே நமக்கு சங்கல்பமே இல்லை, சங்கல்பம் ஏதுமின்றி. ஆக அவருடைய மனதில் பலன் வர வேண்டும் என்ற ஆக்ரகம், அதை சந்நியாசம் செய்திருக்கின்றான். அடுத்து 2வது பக்தி யோகத்தில், பக்தியில் மமதா என்னுடையது என்பதை சந்நியாசம் செய்கிறான். பக்தனாக இருக்கும் பொழுது இவன் என்னுடையது என்பதை சந்நியாசம் செய்கின்றான். கர்மயோக பாவனையில் எனக்கு இந்த பலன் வந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு விடுகின்றான். அடுத்து ஞானியான பிற்பாடு கடைசியாக அவன் சந்நியாசம் செய்வது என்ன? அகந்தா, நான் என்பதையும் அகந்தையையும் அவன் விட்டு விடுகின்றான். 3 விஷயங்கள் சந்நியாசத்தில். கர்மயோகியாக இருக்கும்போது சங்கல்பத்தை விடுகின்றான், பக்தனாக இருக்கும்பொழுது என்னுடையது என்ற எண்ணத்தை விடுகின்றான், அது இறைவனுடையது என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்கின்றான். ஞானியான பிற்பாடு கடைசியாக இடத்தில் இருக்கக்கூடிய நான் என்ற அந்த அகந்தையை விட்டு விடுகின்றான். நான் எனும் அகந்தை எவருக்கும் வந்து நலிந்தவுடன் ஜகமாய் நானாவாகின்றார். அதை சந்நியாசம் பண்ணிடுறானா. தாய்மன்னர் எடுத்த ஒரு அழகான ஒரு பாடல் சொல்கிறார், எனதென்பதும் பொய் யானெனல் பொய், நினதென்பதும் பொய் நீ எனல் பொய். ஆமாம், எனதுன்னு சொல்கிறதும் பொய், என்னுடையதுன்னு சொல்கிறதும் பொய், உன்னுடையது சொல்லி சொல்கிறதும் நீ என்பதும் பொய், உன்னுடையது என்பதும் பொய் தான். ஆமாம், பிற்பாடு சொல்கிறார், தனதென்பதற்கும் இடம் காணின் தமியேன் எவ்வாறு உய்வேன்னு. சரி, நம்ம 2 பேரும் தான் சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லாமாண்ணா, அதுக்கு இடம் இல்லைன்றார். என்னுடையது இல்லை, உன்னுடையது இல்லை, நம்முடையதும் இல்லை. அழகான வார்த்தை. எனதென்பதும் பொய் யான் எனல் பொய், நினதென்பதும் பொய் நீ எனல் பொய், நிற்கும் நிலைக்கே நேசித்தேன், மனதென்பதுமோ என் வசமாய் வாராதையா நின்னருளோ, தனதென்பதற்கும் இடம் காணேன் தமியேன் எவ்வாறு உய்வேன்னு. அழகான ஒரு மனநிலையை படம் பிடிச்சு காட்டுறார். ஆக முதல்ல மமதா என்னுடையது என்பதை மனதளவில் விடுகின்றான். கடைசியில் அகந்தா நான் என்பதையும் விட்டே விடுகின்றான். அகங்கார தியாகம். இதுதான் இந்த சந்நியாசம் என்ற வார்த்தையில்
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். ஆனால் கர்மயோகிக்கும் பக்தனுக்கும் அகங்காரம் இருக்கும். வெறும் கர்மயோகியாக இருக்கும் பொழுது அல்லது பக்தனாக மட்டும் இருக்கும் பொழுது அகங்காரம் இருக்குமா இருக்காது என்றால் இருக்கும். ஆமாம், அதனால்தான் அவன் போய் என்னை காப்பாற்று பகவான்னு கேட்குறானே, நான் காப்பாற்றப்பட வேண்டியவன் என்று நினைக்கின்றானே. அந்த நான் என்பது இருக்கணும். பக்தனாக இருக்கும்போது அகங்காரத்தை விட முடியாது, விடக்கூடாது. விட சொல்ல சாஸ்திரமும் சொல்லலை, விட சொல்லவும் கூடாது. பெரியவர்கள் நமக்கு அப்படி உபதேசம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அதை விட முடியாது என்று அவர்களுக்கும் தெரியும். ஞானத்தினால்தான் கடைசியாக அகம் என்ற அந்த தன்மை நம்மை விட்டு விலகும். என்ன அகம் என்ற வார்த்தைக்கு அவன் அர்த்தத்தை பிரம்மமாக புரிந்து கொண்டதுனால் அங்கு அகம் என்ற வார்த்தை அங்கு இல்லை. இருந்தாலும் அது பிரம்மம் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கும். ஆகவே தியாகம் சந்நியாசம் என்பது ஒவ்வொரு படியில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்றை நாம் தியாகம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. கடைசி ஞானத்தினால் அகங்காரத்தை கடைசியாக தியாகம் செய்கின்றான். ஆக இங்கு பகவானுடைய வார்த்தை எப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், சாதகன் பக்தனாக இருக்கும் பொழுது அவன் மமகாரத்தை தியாகம் செய்கின்றான். பகவானுக்கு அனைத்தையும் நான் கொடுக்கின்றேன் என்ற புத்தியை அவன் வைத்து கொண்டிருக்கின்றான். அதுவே சந்நியாசம். தியாகம் என்றால் பகவானுடையது என்ற புத்தியை வைத்து கொண்டு பலனை தியாகம் செய்கின்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தியாகம் என்றால் எல்லாம் பகவானுடையது என்ற புத்தியை வைத்து கொண்டு பலனை மட்டும் தியாகம் செய்கின்றான். இவனே ஞானியானால் எதை தியாகம் செய்வான் என்றால், அவன் தியாகம் செய்வது அகங்காரத்தை, நான் என்பதை தியாகம் செய்து விடுகின்றான். அப்படிப்பட்ட ஞானிக்குத்தான் என்ன இல்லையா, அதுக்கு பிற்பாடு ஒரு சாதனமும் இல்லை. இப்போ கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஞான யோகத்தை சிரவணம் கேட்கறது, அப்புறம் மனனம் சிந்திக்கிறது, பிறகு நிதித்தியாசனம் ஞான நிஷ்டை பெற்று விடுவது. ஞான நிஷ்டைக்கு அப்புறம் என்ன சாதனம் இருக்குது? ஒரு சாதனமும் இல்லை. அப்புறம் ஞான நிஷ்டனாகி ஞானிக்கு என்ன சாதனம்? ஒரு சாதனமும் இல்லை. அவன் என்ன நிஷ்டன், அமைதியாக ஞானத்திலே அமைதியாக ஆனந்தமாக இருந்துட்டுறான். ஆக அப்படிப்பட்ட ஞானிக்கு தான் ஒரு சாதனமும் கிடையாது. எல்லா சாதனமும் யாருக்குன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரத்தை சரி செய்வதற்குத்தான் எல்லா சாதனங்களும். நாம் செய்கின்ற ஜபம், தியானம், பிரார்த்தனை, என்ன பண்ணுறோமோ, யாத்திரை எல்லாம் இந்த அகங்கார தியாகம்தான். அகங்கார தியாகம், மமகார தியாகம் தான். அது இருக்கிறவங்களுக்கு தான் சாதனம். ஆத்மாவிற்கு ஒரு சாதனையும் கிடையாது. ஆத்மா ஒரு சாதனமும் பண்ணாது. ஆத்மா எந்த ஜபமும் பண்ணாது, ஆத்மா எந்த தியானமும் பண்ணாது. ஆத்மாவுக்கு ஒரு சாதனமும் இல்லை. ஏனென்றால் ஆத்மாவிற்கு மனமில்லை, புத்தி இல்லை, அந்த கரணம் இல்லை, ஞானேந்திரியம் கிடையாது, கர்மேந்திரியம் கிடையாது. ஆத்மாவை உடைய ஜீவனுக்கு தான் அது எல்லாமே தவிர ஆத்மாவில் ஒரு சாதனம் இல்லை. ஏன்? அது சேஞ்சில் செங்கு நிறைஞ்சது, உருவமே இல்லை, நிறவயவம். ஆக கடைசியில் இங்கே சந்நியாசம் என்றால் அகங்கார தியாகம். அதற்கு முன் எதையெல்லாம் விட முடியுமோ அதையெல்லாம் விடுவது தான் சந்நியாசம். அடுத்து யோகம் என்ற சொல் இருக்குது. இது வரைக்கும் சந்நியாசம் என்ற சொல்லை தான் மாற்றி மாற்றி பார்த்தோம். யோகம் என்ற சொல் இருக்குது. யோகம் என்ற சொல் ஈஸ்வரனுக்காக செயலை நாம் செய்வதனால் அங்கு யோகம் என்ற சொல்லானது இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. யோகம் என்பது தெளிவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அனுஷ்டானம். சந்நியாசம் என்ற விடுதல், இங்கே யோகம் என்றால் அனுஷ்டானம். யுக்தாத்மா, அந்த அனுஷ்டானங்களில் பொருந்தியவன். இப்படிப்பட்டவனுக்கு என்ன பலன்? அடுத்து சொல் பாருங்க. விமுக்தக, ஜீவன் முக்தியை குறிக்கின்ற சொல் இந்த விமுக்தக சொல். முக்தக தான், விமுக்தக இது ஜீவன் முக்தியை குறிக்கின்ற சொல். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது, அதுதான் இங்கே அர்த்தம். அவன் உயிரோடு இருக்கும்போது, செத்த பிற்பாடு இல்லை, அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் முக்தியை அடைந்துள்ளான். அது எப்படி? அது ஜீவன் முக்தி சொன்னால் ஜீவன் முக்தி என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, இந்த உடலோடு மனதோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, அவன் உயிருடன் இருக்கும் பொழுதே முக்தக, விடுபட்டுள்ளான், விட்டு விட்டான்னு சொல்லி அர்த்தம். உயிரோடு இருந்து கொண்டு விட்டு விட்டான்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கண்டிப்பாக உயிரை விட்டு விட்டான்னு அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு அர்த்தம் வந்துடும். உயிரை விட்டு விட்டான் பொருள் இல்லை. காரணம், ஜீவன் என்ற சொல் இருக்கின்றது. பிறகு எதை விட்டு விட்டான் என்றால் துயரத்தை விட்டு விட்டான், சோகத்தை விட்டு விட்டான். தரதி சோகம் ஆத்மவித்து, ரொம்ப அழகான
சாந்தோக்கிய உபனிஷத் வார்த்தை நினைக்கிறேன். தரதி சோகம் ஆத்மவித்து, அவன் அனைத்து விதமான துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விட்டான், விட்டு விட்டான். விமுக்தக சொல்லி சொன்னான், உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் இந்த மனநிலையை அடைந்துள்ளான். ரொம்ப முக்கியம். இறந்த பிற்பாடு இல்லை. ஆகியனால தான் நம்ம சொல்லுவோம், சாஸ்திரம் படிக்கிறது செத்த பிற்பாடு நம்ம அடைய வேண்டிய ஒரு நிலைக்காக இல்லை, இருக்கும் பொழுதே நாம் அறிய வேண்டியதை அறிந்து இந்த மனதில் ஒரு நிறைவை பெற்று அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காகத்தான் சாஸ்திரம் படிக்கிறோம். ஆமாம், ரொம்ப முக்கியம் அது. அதைத்தான் இங்கே ஜீவன் முக்தி என்ற ஒரே வரியில் சொல்லிடுறார் பகவான். இங்கே ஜீவன் முக்தி ஒரே வரியில் பதில் சொல்லுக சொல்லி சொன்னா என்ன தெரியுங்களா சொல்லணும்? மன நிறைவு. அவன் ஜீவன் முக்தர் சொல்லி சொன்னா மன நிறைவோடு இருப்பவர் சொல்லி அர்த்தம். நிறைந்த மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்லி அர்த்தம். மனதை நிறைத்தல் தான் ஜீவன் முக்தி. வயிற்றுக்கு வர பசிக்கு என்ன போடணும்? உணவு போடணும், அது வயிற்றை நிறைக்கும். மனதுக்கு வர பசி என்ன? ஆசை. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை சேர்க்கணும், இது சேர்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். போக பொருள்களை கொடுத்து இந்த மனதை நிறைவுபடுத்துவோம் பொதுவாக மனதில் வர ஆசைகளுக்கு. அப்போ என்ன ஆகுறது? தற்காலிகமாக அப்போ நிறையுது, அந்த ஆசை நிறைவேறினா அப்பொழுது தற்காலிகமாக டெம்பரவரியாக ஃபுல்ஃபில் மனசு நிறைஞ்சிருக்கு. அடுத்து என்ன? இன்னும் ஒரு 15 வரிசை கட்டி நின்றுட்டு இருக்கும், பழசெல்லாம் இருக்கும். ஆனால் ஞானத்தினால் நிறைந்த மனதை நிரந்தரமாக அடைந்தவனாக இருக்கின்றான் இந்த ஜீவன் முக்தன். ஞானத்தினால் நிரந்தரமாக இந்த மனதை நிறைத்து விடுகின்றான். அதுதான் சொல்லுவோம், வயிற்றை போல நிறையாத இந்த மனதை எதனால் நிறைக்க முடியும் சொல்லி சொன்னான். ஞானத்தினால் தான் நிறைக்க முடியும். என்ன ஞானம்? நானே அந்த நிறைவின் சொரூபம், நானே அந்த பூர்ணமானவன் ஆத்மா. ஆத்மா என்று நிறைவுடையது, அது ஒரு குறைவும் இல்லை அதில். ஆனால் அனாத்மா என்றும் நிறைவே இல்லாதது, அதை நான் நிறைக்க முடியாது என்று நன்கு புரிந்து கொண்டவன். கண்டென்ட்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்கள், திருப்தி, குறையற்ற நிலை. குறைவிலா நிறைவா ஞான கோதிலானந்த வெள்ள துறையிலே படிந்து மூழ்கி நான் தோன்றாவாறு உள் உரையிலே உணர்த்தி மோன ஒன்சுடர் வைவால் தந்த இறைவனை உனைப்பிரிந்து இங்கு இருக்கிலேன். அழகான தாய்மலர் பாடல் வார்த்தை. நான் நிறைந்த மனதோடு, நிறைந்த மனதுன்னா ஏதோ உலக பொருள்களால் நிறைத்து கொண்ட மனதில்லை, நானே அந்த நிறைவான ஆனந்த ஆத்மா என்ற ஞானத்தினால் தன்னை நிறைத்து கொண்டவன். அந்த நிறைவோடு வாழ்பவனை தான் ஜீவன் முக்தன் சொல்லி சொல்கிறோம். ஆனால் உண்மை என்ன? நாம் குறைகளுடன் உள்ளவர்களாக சதா காலம் நாம் வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றோம். இதுவரை நாம் உலகத்தில் அனுபவித்த பொருள்கள் எதுவுமே நம்மை நிறைக்கவில்லை, அதனால் நிறைக்கவும் முடியாது. ஆக இங்கு விமுக்தக சொல்லி சொன்னால் குறைகளிலிருந்து இவன் விடுதலை அடைந்து நிறைவாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவன். எவ்வளவு நாள்? எவ்வளவு வருஷம்? பிராரப்த கர்மா உள்ளவரை, பிராரப்த கர்ம பர்யந்தம். பிராரப்தம் முடிந்து விட்டால், இந்த ஸ்தூல தேகம் கர்ம வினையினால் சென்று விட்டால் அவனுடைய நிலை என்ன? அடுத்த சொல் பாருங்கோ, மாம் உபைஷி. மாம் என்றால் என்னை, நிர்குண ஸ்வரூபமான என்னைன்னு சொல்லி அர்த்தம். சகுண பிரம்மத்தில் நிர்குண ஸ்வரூபமான என்னை உபைஷி அடைவா. யார்? தொம், நீ. இதன் அர்த்தம் என்ன? மீண்டும் நீ பிறக்க மாட்டாய், புனர்ஜென்மம் உனக்கு இல்லை, மீண்டும் பிறப்பில்லை. மீண்டும் நீ பிறக்க போகிறதில்லை, பிறக்க மாட்டாய் சொல்கிறார். மாம் உபைஷேசி சொல்லி சொன்ன அடைவாய், இதையும் ஃபியூச்சர் டென்ஸில் பவிஷ்யத் காலத்தில் தான் சொல்கிறார். காரணம், இப்போ அர்ஜுனன் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றான். உயிருடன் உள்ள உனக்கு முக்தி கிடைக்கும். உயிருள்ள பொழுது நீ உன் மனதை நிறைத்து விடுவாய். ரொம்ப முக்கியம் இல்லையா அது? எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் யாருன்னா ஒருத்தர் ஒரு 70-80 வயசு தாத்தாவை கூட 90 வயசு தாத்தாவாக இருந்தாலும், தாத்தா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நிறைஞ்ச மனசாக இருக்குன்னு கேட்டு பாருங்களேன். ஒரு வார்த்தை அப்படி சீண்டி பார்க்கணும், நமக்கு நேரம் போகலைன்னா. ஆமாம், சீண்டி பார்த்தா முதல்ல ஏதோ சொல்லுவார், அப்புறம் அதை ஏன்பா கேட்குற வாழ்க்கையில் ஆரம்பிச்சிடுவார். அவ்வளோதான். இவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதலாம் அவர் சொல்கிறது. எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்குது. இல்லை, எல்லாவற்றிலும் நான் ரொம்ப நிறைவாக இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லைப்பா, நல்லா இருக்கேன்.
அப்படி மனசார சொல்லுவாரா? அப்படியே சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் நிறைவாக இருக்கிறேன் மனசார சொல்லுங்கள் அப்படி சொல்லுவோம். ஆமாம், மனசார நம்ம சொல்லணும், நான் நிறைஞ்ச மனதோடு அமைதி ஆனந்தமாக இருக்கும். வித் ஆல் ட்ராபேக்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து விவகாரங்கள்ல அதெல்லாம் இருக்க தான் இருக்கும். அது கூட இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஆனாலும் என்ன, அவதாரம் எடுத்து வந்த ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், அவங்கள சுற்றி எவ்வளோ விவகாரங்களாக இருந்திருக்கு. ஆனால் அவர்களை பொறுத்த அளவில் அவர்கள் என்றும் நிறைவின் சொரூபமாக, அமைதியின் வடிவமாக அப்படி இருந்ததுனால தான் எல்லா விஷயத்தையும் திட்டம் போட்டு பிளான் பண்ணி அந்த காரியத்தில் செய்ய முடிஞ்சிருக்கு. அவர்கள் வாழ்க்கையில் சாதித்தார்கள். அவர்கள் ஜீவன் முக்தர்கள் தான். அவர்களை சுற்றி நிறைய விவகாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கலாம், மற்றதெல்லாம் இருக்கும், அது வேறு விஷயம். ஆக இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், அர்ஜுனன் உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறான். ஆக உயிருடன் உள்ள உனக்கு முக்தி கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? முக்தி கிடைக்குன்னா முக்தி வந்தோடனே செத்து போடுவானே, யாரும் வரமாட்டாங்க. அவன் சொல்கிறவர் கூட வர முடியாது. ஏன்னா அவரை முக்தி கிடைக்காத பந்தப்பட்டு தான் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படிலாம் இல்லை. இந்த வார்த்தைக்கு ரொம்ப அழகான அர்த்தம். நீ உயிரோடு இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனதில் நிறைவோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறார். அதைத்தான் நீ அடைவாய் என்று எதிர்காலத்தில், பவிஷ்யத் காலத்தில் சொல்கிறார். இதுதான் உலகத்தில் செய்ய முடியாத ஒன்றான். எது? மனதை நிறைப்பது என்பது உலகத்தில் செய்ய முடியாத ஒரு விஷயம். அது சாஸ்திரம்தான் நமக்கு ஞானத்தை கொடுத்து நிறைக்கின்றது. அதான் சொல்லுவாங்க, யாராவது செய்ய முடியாது செய்து விட்டால் என்ன சொல்லுவாங்க, கிட்னஸ் புத்தகத்தில் வேறு எழுதி வச்சுருவாங்க. இது வேறு இப்போ ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது அங்கீகாரம் இருக்கணும். தனி மனிதர்கள் கூட நமக்கு எதனா ஒரு அங்கீகாரம் வேணும். ஒரு வாழ்த்து சொல்லணும், நம்மளை ஒருத்தர் பாராட்டணும், ஒரு சால்வை போடணும், ஒரு மாலை போடணும், இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த உலக விவகாரத்தில் கூட உலகத்தில் இருக்க உலக நாடுகள்லாம் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த மேக்சேஸ் விருது, நோபல் பரிசு, அந்த பரிசு, இந்த பரிசெலாம் ஏற்படுத்திக்கிட்டு அவங்க எதுவோ செய்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு கிடைச்சாதான் நமக்கு ஒரு அங்கீகாரம் நினைக்கிறோம். நிச்சயமாக இந்த இந்தியா இது போல் இருக்கக்கூடிய நாடுகளில் செய்கிற செயல்கள் அவங்க அங்கீகரிக்க போகிறதே இல்லை. அவங்களுடைய மோட்டிவேஷன் அல்டீரியர் மோட்டிவேஷன். இந்த நாட்டுக்குள்ளே எதனா பிரச்சனை பண்ணணும், இந்த தேசத்துக்கு யாருன்னா விரோதங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு தான் அந்த விருதெல்லாம் கொடுப்பான். ஏன் தெரியுங்களா? அந்த நாடு அமைதியாக நிம்மதியாக இருக்கக்கூடாது. அவங்க அங்கீகாரம்னா பெருசாக பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நத்திங் டூயிங். நமக்கு அந்த ஒரு எண்ணமே வரதில்லை. அவன் கூப்பிட்டு நம்மளை பாராட்டி சொன்னானா தான் அவனே சொல்லிட்டான், இவனே சொல்லிட்டு நம்ம மைண்டில் அப்படி தான் இருக்குது. வெள்ளைக்காரன் கூப்பிட்டு எதுனா சொல்லிட்டான்னா அது வசந்ததாக இருக்கணும். ஆமாம், அப்படி தான் நினச்சி எல்லாருக்கும் ஒரு அல்டீரியர் மோட்டிவேஷன் இருக்குது. அதோடு கூட இந்தியா சொன்னாலே இந்த தேசத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுறானோ அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தான் அந்த பாராட்டு, பரிசு, பட்டமெல்லாம் கொடுக்குறது. அது ஒரு எழுதப்படாத ஒரு சிஸ்டமாக இருக்குது அவங்களுடைய விஷயத்தில். அதில் கொடுக்கலனா தான் சந்தோஷம், கொடுத்தா தான் ஒம்பே. ஆக கின்னஸ் புஸ்தகம் அது ஒன்று இருக்குது. இது ஒருத்தர் தமாஷா சொன்னார், இந்த பட்டாணி இருக்கே அதை மூக்கிலேயே ஒரு 8 கிலோமீட்டர் நகட்டிக்கிட்டே போனால் அது ஒரு கின்னஸ் சாதனை. செய்ய முடியாதது செய்தால் ஒரு சாதனை. ஆக இந்த உலகத்தில் எது செய்ய முடியாது தெரியுமா? எதை செய்தாலும் செய்திடலாம். மனதை நிறைப்பது என்பது செய்ய முடியாத சாதனை. ஆகவே என்ன, வேறு எதனாலும் நிறைக்க முடியாத மனதை நாம் நிறைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆமாம், ஆக நிறைக்கவே முடியாதுன்னு சொல்லலை. உலக விவகாரங்களிலால் பொருளால் நிறைக்க முடியாது. ஆனால் நீயே அந்த பூர்ண ஸ்வரூபன் என்ற ஞானத்தினால், அறிவினால் உன்னுடைய மனதை நீ நிறைத்தே விடலாம். அப்படி தன் மனதை நிறைத்தவனே ஞானி. எதனால் நிறைத்தான் என்றால் சொல்லிலே இருக்கு, ஞானத்தால் தான், தன்னை பற்றி அறிவினால் தான். ஆக சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தக, நல்ல ஒரு வார்த்தை. இந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். இது பகவான் நிறைய இடத்துல எல்லா ஸ்லோகமும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. இதனால் சில இடத்துல சில வார்த்தைகளில் நிறைய அர்த்தங்களை எடுத்துக்கொள்கின்ற அளவிற்கு விரிந்த பொருள் தரும்படியாக வார்த்தைகளை போட்டு விட்டுறார். முக்தியை அடைந்து பிறகு என்ன அடைகின்றான்? கடைசியாக ஒரு சாதகன் அடைகின்ற நிலை ஜீவன் முக்தி. அடுத்த ஸ்லோகத்தில் விதேக முக்தியை பற்றி பேசப் போகின்றார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய
பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.